யோ மாமா யோ தென்னந்தோப்புல ஒரு வான்கோழி ஒன்று மேய்தியா யாரும் ஆளை காணா வா பிடிச்சி ஆக்கிடலாம் நீங்க. சரி வா போகலாம். வெறும் முள்ளா கிடையாது. முள்ளு இறக்க சித்தியா வா 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 வா. யோ மாமா இதோ மேல் பண்ணி அதாயா அப்படியே வா அப்படியே வா. நான் இப்படியே வரேன். ஒரு சுடுதியா முள்ளே தச்சித்தியா வா 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 வா. ஓடுது பாரியா புடியா புடியா ஓடுது பாரியா ஓடியா புடியா ஓடி செம்ம புடிப்பா. வா 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 ஓடு 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 ஓடு. பாருங்க கடல்ல ஒரு மீன் கலக்குதா புடிங்க போறா. வா 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 வா. ஓட வெறிச்சு பாருங்க. வலையே இல்லாம கையால கஷ்டப்பட்டு பிடிச்சா இந்த மீனா. சூப்பரா இருக்குல்ல? சூப்பர். இன்னைக்கு வந்து சாப்பிடலாம். நம்ம தலைவரே ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவரை பார்க்க கடலுக்கு வந்திருக்கான். வரும்போது ஒரு வான்கோழியை பிடிச்சிட்டு வந்தான். அவர் வாங்கி கொடுத்த அந்த புல்லான வச்சு இன்னைக்கு ஒரு சாத்து சாத்துறான். மாமா சாத்துறான் இன்னைக்கு. போயிட போறியா நீச்சல் தெரியாதா? அப்படியே மாமா புளிய நீச்சல் தெரியாதியா? பிடிக்கிறா நீ கொஞ்சம் பிடிக்கிறீங்க. ஒரு கட்டி கூட ஆமா இவங்க ரெண்டு பேரும் வச்சா நீங்க ஒரு காட்டு காட்டிடுறோம். இதுக்கு ஒரு சாத்து சாத்துறோம். ஆமா அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஆமா உட்காந்துக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்துமாயா. நல்லா எரியுது. அடுப்பு சிகிச்சை கொண்டாட வைக்கிறான். பிடிங்க பிடிங்க ஒரு முடி விடாதயா. முடி இருந்துன்னா வயிற்றுல போயிடும். அப்பா யோ ஏன் முடிய சொல்லியா? கோழி முடிய சொன்னியா? மண்டையில உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? மண்டையை பிடிச்சிருக்கிற வலிக்கு தெரியுமா? இருக்குதே 4 முடி. அதை பிடிக்கிற போல இதா. கால் தான் இருக்குதுல டேஸ்ட் அவனுக்கு தெரியாது. வெட்ட அங்க பிடி. அம்மா ஓ அம்மா எனக்கு மட்டும் ஏன் முழு தைக்குது? நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். இல்லை நான் ஒன்றும் அதிகலாம் வெயிட் கிடையாது. 35 கிலோ தான் இது. 350 மாற்றிடுவாங்க. அப்படி வெட்டக்கூடாதுயா கோழியா? தெரியலனா என்கிட்ட கேட்டுருக்கணும்ல. வெட்டிக்கலாம். இந்த முதல்ல சூத்தம் இருக்கணும். சி வயிற்றுக்கு நேரம் கட் பண்ணியா திருப்பான் சொல்கிறான். மாமா முட்டை இருந்தா விட முட்டை எனக்கு தான் ஆப்பாயில. சேவல் ஏரியா முட்டை முட்டை கிடையாதா? அதுக்கு கொட்டை தான் இருக்கு. சரி அப்பா அது 2 எனக்கு தான் விட்டுருங்க. என்ன இப்போ எதா இருந்தா முட்டை தான் 1 கொட்டை தான் 2. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இந்த தலைவாணி கேட்டது. இதுதான் வான்கோழி. வான்கோழியின் கொட்டை. இந்த தலைவா நீ கேட்ட கொட்டை நல்லா தான் இருக்குதுயா.
மாமா நல்லா புதியா வெட்டியா என்ன சொல்லியா என்ன வெட்ட சொல்றியா வெட்டுற வேலையை ஒழுங்கா செய்ய அண்ணா இதுல நீ செய்ய எப்படி வெட்டுற மாதிரியா எப்படி வெட்டுற கச்சால வெட்டுற அந்த மாதிரி கடல் அலை சத்தத்துல அப்படியே ஒரு கட்டிங் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு கட்டிங் போட்டுக்கா நினச்சி இந்த மாதிரி கடலில் வந்து பக்கத்தில் வந்து குளிச்சு சாமி பண்ணிட்டு நான் எங்கே நினச்சேன் ஏதோ தலைவர் கூட்டாரு வந்துட்டோம் இன்னைக்கு அன்னைக்கு கூட நம்ம குளிக்காமல் ஓட்டோம்னா கடலுக்கு போனோம் அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு போய் கடலில் ஃபுல்லாக குளிச்சு தான் வீட்டுக்கு போகிறோம் என்ன விட்றதா இல்லை நீ கடலில் விளையாட ஜாலியாக ஆசையாக இருக்குதியா ரைட்டு நீ பேசுகிற போதுண்ணே நான் வெட்டுறேன் நான் என்ன பண்ணுறேன் ஐயோ நீ அப்படியே 100 கோழி வெட்டுறது மொத்தம் கோழி வெட்டுறது நானாக தான் நேரம் வெட்டி சட்டு சட்டுன்னு கிடச்சி போயிட்டுருப்பேன் அதுக்கு வச்சா அதுக்கு என்ன ஆயிருக்குன்றா ஒரு கட்டிங் தான் ஆயிருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு கட்டிங் போட்டு நீ கேட்க மாட்டேன் பாரு அதுக்கப்புறம் எப்படி வெட்டுறேன்னு மாமா ஒரு மீன் காட்டு நல்ல மீன் அங்கே அந்த மீன் சொல்கிறேன் எத்தனை சுட்ட மீன் எத்தனை சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா உப்பு மிளகாத்தெல்லாம் போட்டியா போட்டுக்கிறேன் இதுக்கு வாயில் ஊட்டி விடுவியா கீழே வச்சு சாப்பிட்டு போனா நல்லா இருக்குமா இல்லை ஆனால் தான் சொல்லி சாப்பிடுவேன் இல்லை நீ சாப்பிட்டு போகிறதில்ல அவன் ஏமாத்துவான் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லணும் கொஞ்சம் வேணும் பத்தியா இதே நான் சொல்லியிருந்தேன் நீ என்ன சொல்லியிருப்ப வெங்காயம் வெட்டலாம் தக்காளி விட்டு மச்சான் எப்படி வெட்டுறன்னு மட்டும் பாரியா பேர் ஆனால் சரியான சூடு வச்சு போகிறேண்ணா நல்லா சூடு பார்க்குறேன் சுத்த விடாங்க நீ இதெல்லாம் கையில் நானே பிடிச்சேன் கடலில் இறங்கி தெரியுமா பார்க்கலாம் அந்த வீடியோவை அதே இருக்கும் நான் சாப்பிட்டு போடுறேன் நான் கொடுத்தேன் சேர்ந்தா சாப்பிடுங்க ஏய் நீ சாப்பிட்டு போய் சொல்லுவேன் நல்லா நான் விடுறேன் காமியா ஏன் பாதி கண்டியில் பிடிக்கிறேன் கம்மு பிடிச்சிருந்தா வந்தேன் பிடிச்சி வந்தேன் கண்டிக்குன்னா எப்படி பிடிச்சாலும் சுடுதியா நாசம் பண்ணிட்டேன் நாசமே பண்ணிட்டேன்டா காவண்டது நீ சாப்பிடுன்ற பேரில் நாசமே பண்ணிட்டேன் சாப்பிட்டு போகிற மாதிரி இல்லைண்ணா விடுமா நீங்கள் மீன் அருமை இல்லை சார் என்ன விடுமா நினைக்கிறேன் நீ உப்பு தான் இருக்காது சுட்ட மீன் உப்பு இருக்காதா மிளகாத்தூள் இருக்காதா ஆனா சுட்ட மீனா தெரியாம தான் கேட்குறேன் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக தெரியும் காட்டுக்குள்ளே போகிறோம் எதுவுமே கிடைக்கல என்ன பண்ணுறது அது அப்படி தான் சுட்டு சாப்பிடும் காட்டுக்குள்ளே நான் ஏந்தல போகிறேன் வேட்டைக்காரனா மாறிடணும் சாப்பிட்டு போயிருந்தா நாங்கள் சாப்பிட்டு பண்ணி எஸ்கேப் பண்ணலாம் தூக்கணும் பொறுமை குடியாங்க வச்சாச்சு பள்ளி என்ன வேணா போட்டேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகுது நீ போட ஆமா வானில் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் காயிடுமா சொல்கிறேன் சரி மாமா வானில் காஞ்சித்தியா என்ன பண்ணாத்தியா என்ன கேட்டா எனக்கு தெரியும் எண்ணெய் ஊற்றுவா எண்ணெய் ஊத்தாரா ஓ எண்ணெய் ஊத்தாத எண்ணெய் ஊற்ற போகிறேன் எண்ணெயா ஊற்ற போகிற எண்ணெய் ஊற்று சுத்தமான நல்லெண்ணெய் வச்சா பாமாயில் சொல்லு ஆமாம் நல்லெண்ணெய் சொல்கிற போகிற ஏன்னா சரி பண்ண நம்மளுக்கு பார்த்து காமெடி பண்ணுறாங்க சுத்தமான பாமாயில்
எங்க காய வேலை காஞ்சிட்டு என்ன அங்க பாரு, என்ன இது அங்க பாரு என்ன அந்த ஒரு சொட்டு காயுது. சுத்தமான பாமாயில பட்டா கிராம்பு காசு கொடுத்து வாங்க அந்த வாரம் போன திரும்பி வந்தேன் கடன் வாங்கி வந்தேன். கொண்டு வரான் அவனுக்கு ஓ வெளியூர்ல கடன் கேட்டா தருவாங்களா? தர மாட்டாங்க. அடுத்து அடுத்து நான் மண்ணி போடான் மண்ணள்ளி போட்டுருவா. போடு மண்ணள்ளி போடுறா. ஏய் என்னயா நீ தான் மண்ணள்ளி போட சொன்னா? ஓ தமிழ் வேறு ஒன்று வேறு யாரும் சொல்லக்கூடாது திட்டுறாங்க இங்க மச்சான பத்திரமா பார்த்துட்டு செய்கிறாங்க. பண்ணுமா ஏமாம்மா வெங்காயம் போடுத்தாலையா? பூண்டு பேஸ்ட், தக்காளி, கறியை பத்தி என்ன மச்சான் அப்படின்னா தெரியாதா? அதெல்லாம் இந்து லாங்குவேஜ். புதினா சட்னி, அது என்னதுயா? மல்லி புதினா. அப்படிதான் வாசனையா இருக்கும் மாமா. நல்லா கிண்டு மாமா. ஓ நேற்று ஹிந்தி படம் பார்த்தியா? அது சொன்னாங்க கறியை பத்தியா கருவேப்பிலையா. ஏன் இந்தி பழைய மாட்டா அதெல்லாம் அப்படிதான் ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கணுயா. உனக்கு ஒன்றும் தெரியல. அப்தலே அவ்வளோ மச்சான் அப்படின்னா அடுப்பு தள்ளுன்னு அர்த்தம். என்னோட அடுப்பு அதான் அடுப்பு தள்ளுன்னு அர்த்தம். அப்பதான் டீ காத்துறீங்க இல்ல? அந்த பக்கம் பாதி எரியும், அந்த பக்கம் பாதி எரியும். நீ கிண்டுறத ஒழுங்கா பாரு. உனக்கு ஒன்றும் தெரியல, எங்கேயும் தெரியல, கிண்டவும் தெரியல. காமியா நான் கிண்டுறேன். போதும் அவிச்ச கறிய ஆமா வச்சிடாம லைட்டா மசாலா போட்டு. என்னம்மா கறி போட்ட முடியா? கண்டு குடியா? என்ன கறி என்ன கலர் ஆகுது? அது வந்து அவிச்ச கறி அப்படித்தான் இருக்கும். காமிங்க, உனக்கு தெரியாதாலும். ஏய் மசாலா போட்டேன் மச்சான். இல்ல மாமா, பொறுமை கொண்டுப்பா. நான் முக்கியம் வந்துட்டு போகிறேன். தண்ணி மூட்டை வச்சுடும் மச்சான். மசாலா எத்தனை மசாலா? மாமா போட்டா. என்ன இது? பெப்பரு. ஏய் பெப்பர் கிடையாது, அது கரம் மசாலா இல்லை. இதுவா? இது தக்காளி சட்னி இது. ஓ இது கரம் மசாலா, இது தக்காளி சட்னி, இது வெங்காய சட்னி, ஆமாம். இது பூண்டு சட்னி, இது புதினா சட்னி. ஆமாம் ஆமாங்க. துண்டு சட்னி போட்டு முதல் தானே சிக்கனை பொரிக்கிறவங்க வான் கோழி போய்க்குன்னு நாங்கள் தான். மச்சான் கையில் தருவேன், நாக்கில் நாக்கிலே தருவிடுவோம் பொழுது. காமி என்ன மச்சான் இது? வான் கோழி பிரட்டல். வான் கோழி வறுவல். வான் கோழி வறுவல் அப்படி சொல்லி என்ன தமிழ்நாட்டில் பொண்ணு இங்கிலீஷில் பேசுகிறேன். பிரட்டல்ன்றது தமிழியா? காமி நான் டேஸ்ட் பார்க்குறேன். நானே பார்த்தேன். நீயே பார்த்துக்கிறியா? நீ பார்த்து நானே பார்த்துருக்கேன். எங்க பாரு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இப்போ கிளம்பி பார்த்துட்டோம். நீ சமைச்சுனா நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்தது தான் நல்லா இருக்கும். உனக்கு தெரியல. உனக்கு தான் கஷ்டம். நான் சரி பார்க்கணும். அப்படி உப்பு பார்க்க தரமாட்டேன். சரி அப்போ நான் போய் கடலில் குளிச்சுட்டு வரட்டேன். இப்போ நல்லா குடிச்சிட்டு வா. நிறைய சரக்கு போட்டுருவேன். சரக்கு போட்டுருவியா? நான் போக மாட்டேண்ணா. இப்போ தான் சொன்ன குளிச்சுட்டு வரேன்ட்டு. நான் சரக்கு எடுத்துன்னு போ. ஹேய் ஹேய் அப்படி என்ன மூதல் மணிட்டா. என்ன மச்சான் போட்டாச்சு. தண்ணியை தெளிச்சு சோத்த போட்டு அந்த வான் கோழி வறுவலை எத்தணுமா? தேவர மச்சான் சீக்கிரம். தேவர எல்லாம் வெயிட் பண்றாங்க பாரு நம்ம ஆளு எல்லாம். தண்ணி தெளிவா. நம்ம கஸ்டமர் வந்துட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ்யா. சரி வச்சிரு. கடையா வச்சிரா. தெளினா என்ன கடை வச்சிரு? டைம் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சுனா வந்து தண்ணி தெளிச்சு சாப்பாட போடுனா.
தெளி 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 காது கேட்க மாட்டேன் மச்சான். நல்லா தெளி அப்படிதான் அப்படிதான் எல்லாம் புற கீஞ்சித்து காத்துல பரவாயில்ல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கட்டிட்டான் காத்துல காது கேட்க மாட்டேன் மச்சான். என்ன பண்ணுற வயசாயிடுச்சுன்னா அப்படிதான்யா பரவாயில்ல தான் போகுது. சொல்லுவா ரேஷன் அரிசி சாப்பாடு கூச்சப்படாம என்னய்யா கூச்சப்படாம சாப்பிடுங்க ஊட்ட சாப்பிட்றேன் காமெடி சொல்றதையா வயின்னு சொல்ல மாட்டேன் ஊருக்கு போயிட்டா வறுவல் சூப்பரா இருக்குதா எல்லாருக்கும் அள்ளி கடாச இல்ல நீ சொல்ல மாட்டேன் ஊருக்கு போத்தா சாப்பிட்டு பார்த்தீங்களா சொல்ல முடியா சரி ரைட்டு போட நல்லா பெரிய பீஸா போட கண்டி வரமா தெரியும் மச்சான். ஏன் மச்சான் அவசரம் போற கண்டி சின்ன கண்டி என்ன போட இலை ஃபுல்லா போட ஒத்தவங்களும் கூடாதா உரைக்காத அதே செத்து போய் தான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ஒரு சாத்திரம் இல்ல இங்க பாரு எங்க அண்ணன் போன வீடியோக்கே வரல. வேலை விஷயமா போயிட்டாப்புல. போன வாரம் அங்கே போன வாரம் ஒரு மாதம் ஆயிடுச்சு. மீன் போட்டான். எங்கள் அண்ணன் வெளில போயிட்டாப்புல. நான் சாப்பிட்டேன், எங்கள் அண்ணன் சாப்பிட்ட மாதிரி அவசரத்தில் நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுதலாம். போன வாரமே என்ன சொன்னா அவர் இல்லை தான் ஒரு எனக்கு வருத்தமாகி போச்சு. இங்கே பாரு சரப்பில் வந்து நீ அவரை பார்த்துக்க. சரி மாமா இல்லை இல்லை நீ பார்த்துக்க, நான் வரேன். அவன் வெயிட் பண்ணுறேன். உட்காருவா நீ சாப்பிட்ண்ணா. நல்லா சாப்பிடுதலாம் மாமா சொல்லிட்டான். எங்கள் அண்ணனை கவனிச்சிக்க. அதான் இங்கே பாரு நீ எது பண்ணால் எங்கள் அண்ணனுக்கு செஞ்சு கை மாறு அதை பார்த்துக்க. எங்கள் அண்ணன் சாப்பிட நான் சாப்பிட்ட மாதிரி ஓகே அம்பாடா அதெல்லாம் பார்த்து சாம்பார் கறி அருமை. தளபதி மீன் மண்டா எப்படி சாப்பாடு நீங்க சொன்னாதான் எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஆள் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குண்ணா. வாங்க கோழியா நாட்டு கோழியா இல்லை அப்படி இருக்கு. தண்ணி ஓட்ட போட்டு ஓட்டை ஒரு உண்டை உள்ள போய் ஃபுல்லா அடங்கிருக்கு. இன்னொரு உண்டை போட்டா போதும் அவருக்கு ஒரு ரெண்டு சம்பாலுக்கு. கறி நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டா எதிர்பார்க்கல. சமையலுக்கு ஒரு உண்டை விட்டு இல்லை கூட மச்சான் தான் சொல்ல மாட்டேன்னா நான் சாப்பிட்டேன் எங்கள் அண்ணன் சாப்பிட்ட மாதிரி. எங்கள் அண்ணனை கவனிச்சிக்கிங்க. எங்கள் அண்ணன் இல்லாத போன மாதம் வருத்தமாக அவர் ஒரு உண்டையா புள்ள வச்சுட்டாரியா. அதுவே என்ன பண்ணுது வச்சு தலைவா வெயிட் பண்ணுறதா வேறு எதுவும் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தளபதியா என்ன அப்பெல்லாம் சாப்பிட்டா எப்படியா சாப்பிடுதடா 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 சும்மா நம்ம கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கினேன். மூச்சு நின்று போச்சல. டேஸ்ட் நல்லா சொல்லவே சாப்பிடுங்க. இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்குதா? அப்புறம் என்ன இதான் சாப்பிட்டு மூச்சு பிச்சு இல்லாமல் இருக்குது. சாப்பிட்டு இறங்கணும். போதான் சாப்பாட்டு கறி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க.